நாம் இப்போ இந்த வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நன்றாக சுத்தம் செய்து அதில் உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்துக்குங்க. சேர்த்து 20 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்வதற்கு தேவையான மசாலா தயாரித்துக்கலாம். கொத்தமல்லி 2 ஸ்பூன், மிளகாய் வற்றல் 3 எடுத்துக்கோங்க. 2 நன்றாக வறுத்துக்குங்க. மிளகாய் வற்றல் உங்கள் காரத்துக்கு ஏற்றால் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து நன்றாக வறுத்துக்குங்க. மசாலாக்கள் வறுபட்டதும் 1 வெங்காயம் சேர்த்துக்குங்க. 8 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நன்றாக வறுத்துக்குங்க. நல்ல மிளகு முழுசாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. என்கிட்ட பொடி தான் இருந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நன்றாக வறுத்துக்கிறேன். வறுத்து இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். மசாலாக்கள் நன்றாக ஆறியதும் மிக்ஸி ஜாரில் தண்ணீர் ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, சோம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு, சோம்பு பொரிந்ததும் கருவேப்பிலை, மிளகாய் வற்றல் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கிக்குங்க. வெங்காயம் நன்றாக வதங்கியதும் 1 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைத்து சேர்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நன்றாக வதக்கிக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக வதக்கிக்குங்க. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குங்க. மசாலா பச்சை வாசனை நீங்கியதும் நம்ம சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். ஊற வைத்துள்ள சிக்கனை சேர்த்துக்குங்க. சிக்கன் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். தண்ணீர் ஊற்றி சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. மிகவும் ருசியான மணமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாதத்துடன் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.